ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ஹான்சிங் கான்ஃபிடென்ஸில் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. பூந்தோப்புன்னு ஒரு அழகான ஊரில் அழகான பூந்தோட்டம் இருந்துச்சான். சாயந்தரம் 4 மணி ஆனோடனே அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் லேடிஸும் சேர்ந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு பெரிய இந்த மாதிரி கூடை எடுத்துட்டு இடுப்பில் வச்சுட்டு பூ பறிக்க போயிடுவாங்களாம். அப்படியே லேடிஸ் எல்லாம் பேசிக்கிட்டே பூவை பறிச்சு 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 கூடைக்குள்ள போடுவாங்களாம். அன்னைக்கு ஒரு மல்லித்தோப்புல இருந்தாங்க. அங்க இருக்க மல்லிகைப்பூ ஒன்னொன்னா பூக்க போற மல்லிகைப்பூ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கையில ஒருத்தவங்க கேக்குறாங்க, இந்த பூவெல்லாம் எங்க போகும்? சாமி கோயிலுக்கு போகும், கல்யாணத்துக்கு போகும், மேடை அலங்கரிக்க போகும். எஸ், நார்மலா யாராவது வச்சுக்குவாங்க. ஈவன் சில டைம் இறந்தவங்களுக்கு கூட போடுவாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, சாமிக்கு போற பூ தான் பெஸ்ட், கொடுத்து வச்ச ரொம்ப நல்லா கொடுத்து வச்ச பூ அப்படின்னு. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பூ நினைச்சுதான், அப்படியா, அப்போ ஒருவேளை என்னை இறந்தவங்களுக்காக போட்டா அப்ப நான் வர்த்து இல்லையா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஃபீல் ஆச்சான் அந்த பூவுக்கு. அப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து கட்டிட்டு இருந்தாங்களாம். என்ன அழகா இருக்கு, ஒன்னு பார்க்க குண்டு குண்டா பாக்கறக்கே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது யாருக்கு போக போதோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூ நினைச்சுக்கிட்டான், ஒருவேளை இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகல, சாமிக்கு நான் போடலன்னா நான் வேஸ்டா அப்படின்னு அது நினைச்சு சோர்வா இருக்கையில, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, யார் சொன்னது, என்னோட இதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும், நான் எவ்வளவு வருத்துன்னு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன். நான் எங்க போறேங்கிறது எனக்கு அவசியமே இல்லை, ஆனா நான் எப்படி மலர்ந்து வாசம் வீச போறேன்னு பாருங்க அப்படின்னு அந்த பூவை சொல்லிட்டு அதோட பெஸ்ட் ஆன ஃப்ராக்னன்ஸை அந்த அப்படியே காத்துல பரவ விட்டுச்சான். அதாவது அந்த பூ தன்னோட ஃபுல் முயற்சியும் கொடுத்து தன்னோட பெஸ்டான ஒரு ஃப்ராக்னன்ஸை, ஒரு அந்த வாசத்தை அப்படியே காத்துல படர விட்டுச்சான். அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு பூ வாங்கி ஒரு முழம் பூ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த பூக்காரக்காட்ட கேட்டு அழகா தலையில வச்சுட்டு போய் ஒரு பஸ்ல ஏறி உட்காந்து பஸ்ல போச்சான். அதுக்கு முன்னாடி அந்த பஸ்ல ஃபுல்லா இந்த கருவாட்டு மூட்டை அந்த இது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்வை வாசம் அப்படி இருந்த அந்த பஸ்ல இந்த பூவை வச்சுட்டு உட்கார்ந்தோடனே அந்த பஸ்ல இருக்கவங்களுக்கு அப்படியே பஸ் புகையில காத்தடிக்கையில எல்லாம் இந்த மல்லிப்பூ வாசம் அப்படியே அவங்களோட மனசுல அப்படியே பிரீஸ் மாதிரி மேல பட்டுச்சான். எல்லாரும் அப்படியே அவ்வளோ நேரம் கடுகடுன்னு இருந்த மனுஷங்கள்லாம் அந்த மல்லிப்பூ வாசத்துல அப்படியே மயங்கிட்டாங்களாம். அப்படியே எல்லாரும் பேசிக்கிறாங்க, அந்த பொண்ணு பூ செம வாசம் இல்ல, அந்த பொண்ணு பூ செம வாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம பூ ரொம்ப வாசம்னு. அதை விட அதை கேட்ட அந்த பூவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பூ நினைச்சுக்கிச்சா, நல்ல வேலை அந்த பூ பொறிக்கிறவங்களும் பூ கட்டுறவங்களும் சொன்னதை கேட்டு நான் சோர்ந்து போயிருந்தா என்னோட குணம் என்னன்னு எனக்கே தெரியாம போயிருக்கும். நான் யாரு? நான் ஒரு பூ, அழகான பூ. எந்த இடத்துல இருந்தாலும் என்னோட குணம் என்ன? நல்ல மென்மையான அந்த வாசத்தை வீசுறதா என்னோட குணம். அதை மட்டும் நான் கொடுத்தா போதும். போய் சேர போற இடம் முக்கியம் இல்ல, போற இடம்ல எத்தனை பேர்த்த நம்ம சந்தோஷப்படுத்துறோம், நம்ம இருக்கிற அந்த பிரசன்ஸை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு தன்னோட செல்ஃப் எஸ்டீமை அந்த பூ உயர்த்தி தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கவும் அந்த பூனால நிறைய பேர் மனசு அப்படியே நெகிழ்ந்துருச்சு. இதுதான் ஒரு செல்ஃப் எஸ்டீம்கான கதை. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு நல்ல செல்ஃப் எஸ்டீம் இருந்தா நம்மளே யாரை பார்த்தாலும் கான்ஃபிடென்ட்டா நல்ல விதமான ஒரு பிஹேவியரை கொடுப்போம். ஒருவேளை எனக்கு அதெல்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனா எனக்கு அது எப்படி வளர்த்திக்கணும் அப்படின்னு தெரியாது, எனிவே எனக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் தான் அப்படின்னா அந்த பூக்கு எப்படி தன்னை பத்தி தன்னோட நல்ல குணத்தை வெளியே கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கோம். நம்மளுக்கும் அதுக்கு ஒரு 5 விஷயம் பண்ணா நம்மளோட செல்ஃப் எஸ்டீமும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 1 நம்மளை பத்தி நம்ம கண்ணாடியில பார்த்து கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செல்ஃப் அப்ரிஷியேட்டிங் டாக், அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நல்ல விதமா நம்மள அஃபர்மேஷனோட பேசுறது. நான் அழகா இருக்கேன், என் கண் அழகா இருக்கு, நான் நல்லா சிரிக்கிறேன், நான் நல்லா குணமா இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படின்னு சொல்றதுதான் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இதை பண்ண நம்ம மைண்ட் நம்ம சொல்றத, நம்ம வாயால சத்தமா சொல்றதை கேட்டு அதை அப்படியே எடுத்துக்கும். நான் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், என் மூலமா நிறைய நல்லது நடக்கும், எங்க ஃபேமிலிக்கு நிறைய நல்லது நடக்கும், நான் எல்லா விதத்திலையும் என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன் அப்படின்னு பாசிட்டிவா நம்மளை பத்தி கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை ரசிச்சு நம்ம பாசிட்டிவா செல்ஃப் டாக் பண்ணோம்னா நம்ம செல்ஃப் எஸ்டீம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி பண்ணணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும். உங்களை நீங்க ரசிக்கிறது தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்.
செல்ஃப் கம்பேஷன். யாரோ ஒருத்தவங்க ரோட்ல போறவங்க தெரியாம தட்டி தண்ணி சிந்திட்டாங்கன்னா, உனக்குலாம் எதுவுமே தூக்கலாக்கி இல்லை, நீலாம் வேஸ்ட், நீ வாழ்றதே வேஸ்ட், உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரோட்ல போற ஒருத்தவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அதே மாதிரிதான் நம்மளையும் நம்ம ட்ரீட் பண்ணும். பாசிட்டிவா, பரவாயில்ல விடுங்க, தெரியாம தானே கொட்டினீங்க, தெரிஞ்சிருந்தா கொட்டியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, என்ன சொல்லுவோம்? விடுடா, தெரிஞ்சிருந்தா பண்ணிருப்பியா, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கோ. ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டேயோ இல்லை ஒரு கொலீக் கிட்டேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டேயோ எவ்வளோ கம்பேஷனேட்டா இருக்கமோ அதே கம்பேஷனை நம்மளுக்கு கொடுக்கணும். இட்ஸ் ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் சமையல உப்பு போட்டா என்ன, நேற்று எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே, இட்ஸ் ஓகே. ப்ராஜெக்ட் டெட்லைன் மிஸ் பண்ணிட்டா என்ன, எவ்வளோ வாட்டி நீ கொடுத்துருக்க, இந்த ஒரு வாட்டி ஏதோ அந்த இதனால முடிஞ்சு, உன்னால முடியும், இன்னும் 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 உனக்கு எவ்வளவோ இருக்கு நீ சாதிக்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, துவண்டு போகக்கூடாது அப்படிங்கிற கம்பேஷன். நம்மளுக்கு நம்ம தான் பெரிய ஒரு கம்பேஷனேட்டிவ் ஃபிகரா இருக்கணும். அந்த மாதிரி ஹஸ்பண்டோ, பேரண்டோ, மதரோ, ஃபாதரோ, ஃப்ரெண்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் நம்மளுக்கு ஒரு பெரிய செல்ஃப் கம்பேஷன், பெரிய செல்ஃப் லவ் கொடுக்கணும். மூணாவது, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சமைக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி வித்தியாசமா சமைச்சு உங்களை என்கேஜ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல என்கேஜ்டா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவர் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஸ்மியூலுங்கிற ஆப்ல ஓப்பன் பண்ணி அவருக்குன்னு ஒரு குரூப்போட பாடுறாங்க. அது அவங்களோட சந்தோஷத்துக்காக பண்றது. ஆக்டிவிட்டீஸ், எந்த ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதுல நம்ம என்கேஜ் பண்ணும். என் பையனுக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்கும், அது விளையாடையில எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குமா அப்படிமா. ஸோ அவனுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியில அவன் என்கேஜ் பண்றான். எனக்கு எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா கலகலன்னு பேசி நல்லா ட்ரெஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியில நான் என்கேஜ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியில அவங்க என்கேஜ் பண்ணல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம செல்ஃப் எஸ்டீமும் அதிகமாகும். எப்பயுமே ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது நம்மளுக்கு புது பிரெயின் நியூரல் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ புது ஸ்கில் ஒன்று கத்துக்கையில நம்ம வித்தியாசமா இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணையில நம்மளும் ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னு செல்ஃப் எஸ்டீம் நம்மளுக்கு கண்டிப்பா இதாகும். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து பிரியாணியே செய்ய தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல பிரியாணி செய்யறவங்க கிட்ட போய் உட்கார்ந்து நல்ல பிரியாணி கத்துக்கிட்டு நான் வீட்டில் வந்து செஞ்சு அந்த பிரியாணி சூப்பர்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்? செல்ஃப் எஸ்டீம் இங்க இருக்கிறது அங்க போயிடும். ஸோ புது ஸ்கில் கத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வாங்குறதுல தப்பே இல்லை. ஒருத்தவங்க கிட்ட போய் அதுக்கான இருக்கவங்க கிட்ட மென்டார், கோச், ஹெல்ப் யாரா வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. சில டைம் அது வந்து குவிக்கஸ்ட் மெத்தடா கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பூ எப்படி தன்னோட நறுமணத்தை அப்படியே காத்துல பரவ விட்டு அங்க அந்த பஸ்ல இருந்த எல்லாத்தையும் ஹாப்பி ஆக்கிடுச்சோ அதே மாதிரி நீங்களும் போற இடம் எல்லாம் எல்லாரையும் சந்தோஷமாக்கி நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. You are amazing. I love you. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Until I post my next video, take care and bye. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. Bye.